போதும் சந்தோஷ், இனிமே என்ன கன்வின்ஸ் பண்ண பார்க்காத. 5 வருஷம் உன்னை லவ் பண்ணதை நினைச்சாலே எனக்கு அசிங்கமா இருக்கு. இதுக்கு மேல உன்னை நம்பி ஏமாற நான் தயாரா இல்லை. இனிமேல் எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப் மண்ணாங்கட்டி தேவையில்ல. போதும், என்னை விட்டுரு. தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்குறேன். இனிமேல் என் கண்ணு முன்னாடி வந்துடாத, இல்லைன்னா ரொம்ப அசிங்கமா போயிடும். உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? எதுக்கு திரும்ப திரும்ப வந்து டார்ச்சர் பண்ற? மேல இருந்து கையிடுற பொட்ட சிறப்பு பிஞ்சிடும். என் வாழ்க்கையிலே நான் பார்த்த ஒரு கேவலமான ஜென்மனா அது நீ மட்டும்தான். உன் சுயரூப எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல செட் ஆகாது சந்தோஷ். உன்னை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கிறேன். லெட்ஸ் பிரேக் அப். தூக்கமே வரமாட்டேங்குது டாக்டர். கோவம் அதிகமாக வருது. ஏன் உயிரோடு இருக்கணும், செத்துடலான்னு தோணுது. சரி சந்தோஷ், ஒன்று பண்ணு. ஒரு சேஞ்சுக்கு எங்கேயாச்சும் லாங் ட்ரிப் போயிட்டு வாங்க. வீட்டிலே தனியாக இருக்காது. எப்பவுமே தனிமையிலே இருந்தால் இப்படி தான் ஏதாவது ஒன்று தோணிக்கிட்டே இருக்கும். வெறும் மெடிசன் எடுக்கிறதால மட்டும் எந்த யூஸும் கிடையாது சந்தோஷ். பயப்படுற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. இப்போ இதெல்லாம் ரொம்ப காமன். உலகத்தில் 60% ஆஃப் யங்ஸ்டர்ஸ்க்கும் இந்த ப்ராப்ளம் தான் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணமே ஸ்ட்ரெஸ் தான் சந்தோஷ். வணக்கம் சார். நான் வேலை விஷயமா ஊருக்கு போகிறேன். வரதுக்கு ஒரு 10 நாள் ஆகும். நானும் ஊருக்கு போகிறேன் சார். ஆஃபீஸை சொல்லிட்டேன். அவங்க ஆள் மாற்றி விடுறேன்னு சொல்லிட்டாங்க. பேத்தி கல்யாணம்னு உங்கள்கிட்ட காசு கேட்டிருந்தேனே சார். இப்போ 2000 ரூபா தான் இருக்கு. உங்க அக்கௌண்ட் நம்பர் என்கிட்ட இருக்கு. மீதி அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறேன். சரி. ஹலோ சார். சொல்லுங்க. டைரக்ட் ஃப்ளைட் அவைலபிள் இல்லை. டெல்லியிலேருந்து தான் போகணும். உங்களுக்கு ஓகேவா? சரி. வண்டி எடுத்துக்கடா. அந்த ஹெல்மெட் எடு. பார்த்து ப்ரோ. உங்களுக்கு எதுவும் ஆள் இல்லை? உங்களுக்கு இல்லை சரி, நல்ல மிஸ்டேக். சரி பார்த்து போங்க. ப்ளீஸ் ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஆர்டர் ப்ளீஸ். ஒரு பென் கொடுங்க சார்.
என்ன தேடுற? அவ கிளம்பிட்டா. நான் உன்கிட்ட பேசணும். ஏன் என்கிட்ட பேச மாட்டியா? உன் கூட கொஞ்சம் பேசணும் மச்சி. என்கிட்ட பேச என்ன இருக்கு? நீ எதுக்கு சரண்யா பார்க்க ட்ரை பண்றேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதை ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? நான் அவகிட்ட பேசிக்கிறேன். 4 டேஸ்ல எங்களுக்கு மேரேஜ். அவ எனக்கு பொண்டாட்டியாக போறா. என்னடா எதுவும் பேசாம சைலண்டா வர? அவளையும் கூட்டு வா, 3 பேர் உட்காந்து பேசலாம். நீ எங்க இருக்கணும்? இந்த பக்கம் கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டேன். சரக்கு அடிக்கலாமா? ஹா பேபி, நான் வந்துட்டு நான் பக்கத்தில் தான் இருக்கேன். இல்லை டார்லிங், நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. வந்துடுறேன். பேபி, என்ன பேபி நீ ஒரு 5 நிமிஷம் கூட? மீட்டிங்கில் இருக்கேன், ப்ளீஸ். அண்ணா பார் க்ளோஸ்ண்ணே, போங்கண்ணே. க்ளோஸ்டா? சொன்னா கேளுங்க. பார் க்ளோஸ்டா. சரி வா, ஒரு ரூமுக்கு போகலாம். உன் கூட சரக்கு அடிச்சு ரொம்ப நாள் ஆகுதுடா. ரூமுக்கு போனால் ஃப்ரீயாக பேசலாம். ஹலோ, ஏன் இப்படி பண்ணுற பேபி? எல்லாத்துக்கும் எனக்கே ஃபோன் பண்ணி கேட்காத. நான் மீட்டிங்கில் இருக்கேன். சரி, நான் அப்புறம் கால் பண்ணுறேன். சரியா? லவ் யூ. லவ் யூ பேபி. சீக்கிரமா வந்து பாய். பாய். இது உன் ஃபேவரட் பிராண்டில்? எனக்கு என்ன வேணும்னு கேட்கவே இல்லை. எனக்கு எது பிடிக்குமோ அதானே உனக்கும் பிடிக்கும். அப்புறம் எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு? வாட்ச்மேன் இல்லை? இங்கே வாட்ச்மேன் கிடையாது. வரதுக்கு 1 வாரம் ஆகும். ஃப்ளாட்டில் யாருமே இல்லையா? இந்த ஃப்ளாட்டில் கொஞ்சம் லீகல் ப்ராப்ளம் இருக்கு, அதனால் யாரும் இங்கே இல்லை. இப்போதைக்கு நான் மட்டும்தான். நீ மட்டும் எப்படிங்க இருக்க? நீ ஏதோ பேசணும் தானே வந்த, பேசிட்டு கிளம்பு. போது ஃப்ளோரா, லிஃப்ட்டு மட்டும் இல்லைன்னு ஏன் நம்ம செத்தோம். எவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கையில் அது. செலவுக்கு காசு இருக்காது, சாப்பாடும் ஒரு வேளை தான். ஆனால் குடிக்கு மட்டும் எங்கேருந்து தான் காசு வருமோ தெரியாது. இப்போ எல்லாம் மாறிப்போச்சு. ஒரு பொண்ணு வந்ததும் நம்ம வாழ்க்கையே மாறிப்போச்சுல. எல்லாத்துக்கும் நான் தாண்டா காரணம். இந்த அளவுக்கு சீரியஸ் ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. முடிஞ்சதை பற்றி பேசி என்ன யூஸ்? வேற ஏதாச்சும் பேசு, இல்லை கோவத்தில் எங்கே தள்ளி விட்டுற போகிறேன். முடிஞ்சு போன விஷயம் நீ ஈஸியாக சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு என்னமோ அப்படி தெரியல. இப்போ என்ன வேணும் உனக்கு? சரி, எதுக்கு நீ எங்கள் பின்னாடி வந்துட்டுருக்க? எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? நீ சரண்யா கிட்ட பேச ட்ரை பண்ணது எனக்கு தெரியும் சந்தோஷ். இதை பார், நான் பண்ண தப்பு தான், ஜஸ்டிஃபை பண்ணல. இட்ஸ் ஆல் ஓவர் நவ். இதுக்கு மேலே ஏதாச்சும் பேசினா எல்லாம் நாசமாக போயிடும், யாருக்கும் இல்லாமல். உன்னால ஏன் வாழ்க்கை நாசமாக போச்சு அது உனக்கு தெரியலையா? சாகவும் முடியாம வாழவும் முடியாம பொண்ணாமா சுத்திக்கிட்டு இருக்க. நான் பண்ணது தப்பு தான். அதுக்கு தான் உன்னை நேரில் பார்த்து நான் மன்னிப்பு கேட்கறதுக்காக இங்கே வந்தேன். நான் உனக்கு பண்ணது தப்பு தான். முழுக்க முழுக்க
என்னோட கீழ்த்தனமான புத்தி தான் காரணம். இது வரைக்கும் சரண்யாக்கு எதுவும் தெரியாது. அவ என்ன முழுசா நம்பிட்டா. நம்புறா. அது மட்டும்தான் அவ பண்ண தப்பு. நடந்த உண்மை அவளுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவா. அதோட அவளும் உயிரோட இருக்க மாட்டா. சரண்யாவை உன்கிட்ட இருந்து பிரிச்சு நான் உனக்கு கொடுத்த வழிய நீ சரண்யாக்கு கொடுக்காத. உன்னால இந்த ஒரு வருஷம் என் வாழ்க்கை நரகமா இருந்துச்சு. உன்னை கொல்லணும்னு தோணுச்சு. இப்போ வரைக்கும் என்ன பழி வாங்குறத நினைச்சு அவளை சாகடிச்சிடாத. உன் வலி எனக்கு புரியுது. வசந்த், ஒரு அட்வைஸ் சொல்கிறேன் கேட்டுக்க. இதை நீ எப்படி வேணா எடுத்துக்கோ. எப்பவும் உன்னை மாதிரி ஒரு துரோகியை மட்டும் பக்கத்தில் வச்சுக்காத. கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. வா, டைம் ஆயிடுச்சு, கீழே போகலாம். நீ கவலைப்படாத மச்சான். எனக்கு குழந்தை பிறந்தா கண்டிப்பாக உன் பேர் தாண்டா வைப்பேன். ஆம்பளை பையன் தான் சந்தோஷ், பொன் குழந்தை பிறந்தா சந்தோஷி. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் மச்சான், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் மச்சான். மச்சான் லவ் யூ, லவ் யூ மச்சான். டேய், எனக்கு பசிக்குது. உனக்கு சாப்பிட என்ன வேணும்? சந்தோஷமா இருக்கேன் மச்சான், சந்தோஷமா இருக்கேன். ஹாப்பியோ ஹாப்பி மச்சான். எனது உயிர் நண்பனே. டேய் வசந்த், ஃபோன்டா. டேய் வசந்த், ஃபோன்டா. ஹலோ, அங்கேயே இருங்க. இது பக்கத்தில் வந்துட்டேன். 5 minutes. டேய், உனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். ஓகே மச்சான், எனக்கு பிளாக்ல ஒரு கோட் வாங்கிட்டு வா மச்சான். முக்கியமான மீட்டிங்கில் இருக்கம்மா. என் மாதிரி டார்ச்சர் பண்ணுறா. சாரிம்மா, லவ் யூம்மா பேபி, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட்.
சன் மேலே போயிடுச்சா? டைம் என்ன இருக்கும்? என் ஃபோன் எங்கே வச்சேன்? டைம் வேற ஆகுது. இவன் வேற எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல. சந்தோஷ், டேய் மச்சான், கதவை தரடா. எங்க போனா? அந்த ரூம்ல இருப்பானா? சந்தோஷ், பூட்டி இருக்கா? வீட்டில் என்னத்துக்கு என்ன பிரச்சனையா இருக்குன்னு தெரியலையே. சரக்கு வாங்க போனோம், ஒருவேளை அங்கேயே குடிச்சிட்டு மட்டையாயிட்டானோ?